கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றாவதாக மனுஷர்கள் கொடுக்கிற வாக்கு மாறிவிடும். இதை செய்கிறேன், உன்னை இப்படி பார்த்து கொள்வேன், நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்று வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். இல்லை, வாக்கு கொடுத்தவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அதுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், சுவாசமுள்ள யாவரையும் நம்பாதீங்க என்று. ஏன்னா அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கும் புகைக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அதனால் அவங்க என்ன செய்வாங்க? வாக்கு கொடுப்பார்கள், செய்ய மாட்டார்கள். இல்லை, செய்ய அவர்களால் இருந்தாலும் செய்ய மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களை, தேவன் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். அவர் வாக்கு கொடுத்தால் அதை செய்ய வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்னதுதான். இனி மழையால் ஜனங்களை அழிக்க மாட்டேன், பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். அவர் ஜலத்தினால இனி அழிக்கப் போவதில்லை. பூமி முழுவதையும் அவர் நோவா காலத்தில் அழித்தது போல அழிக்க மாட்டார். அவர் வாக்கு கொடுத்தவர். இதற்கு அடையாளமாக தான், உடன்படிக்கையாக தான் வானத்தில் வானவில் என்று தோன்றுகிறது அல்லவா மழை காலத்தில் எல்லாம். இது அவருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை தான் அந்த வாக்கு. நான் இனி உங்களை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி தான் அந்த உடன்படிக்கை பண்ணி வானவில்லை வைத்தார். இதை வைக்கும் போதெல்லாம் அவர் நான் நினைவு கூறுவேன் என்று சொன்னார். இது உங்களுக்கும் எனக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி வைத்தவர். எனக்கு அன்பானவர்களை, தேவன் வாக்கு கொடுத்தால் அதை செய்வார். பைபிளில் எத்தனை வாக்கு தத்துவம் இல்லையா? அது எல்லாம் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் காலையில் எழுந்து, ஆண்டவரை இந்த வாக்கை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே, இதை நான் சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறேன், இதன்படி எனக்கு செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். மனுஷர்கிட்ட போக வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒவ்வொன்றாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.